வணக்கம் நண்பர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இப்போ நினைக்கிறேன். இப்போ இட்டாலி கிளம்பி வந்த நான், அதாவது சம்மர் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிறுசிலிருந்து பெருசு முதற்கொண்டு மரதான் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை தான் உங்களுக்கு காட்ட நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் வயசு போனவங்க எல்லாரையுமே நம்ம மூலையில் முடங்கி இருக்க வச்சுருவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா சிறுசு முதற்கொண்டு பெருசு வரைக்கும் கிட்டத்தட்ட வயசானவங்க, நான் அதில் அதிகமாக பார்த்தது பார்த்திங்கன்னா 70 வயசுக்கு மேலே நிறைய பேர் தான் மரதான் நடுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தாங்க. பார்க்கவே மிக ஆச்சரியமாகவும் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன், அதாவது வாழ்க்கையில் தாங்க வாழணும், மரம் முடங்கி கிடக்காமல் வெளியே வரணும் என்றதுக்காகத்தான் இப்படியான மரத்தானை அவங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையில் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நம்ம நாடுகள்லையும் இதை கண்டிப்பாக இப்படியான விஷயத்தை மோட்டிவேஷனாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு வயசு வந்தோன்னா அவங்கள ஒரு மூலையில் முடங்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சுருக்காங்க. அந்த கிளப் மூலியமாக அவங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அது வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க மாட்டாங்க. இப்போ இத்தாலியில் ஃபேமஸாக பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக கார், அது மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான கிஃப்ட்டை ப்ரெசன்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்பலை. நீங்களே முழுக்க இதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச கருத்துக்களை இதில் எனக்கு திருப்பி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும், நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னை தொடர்ந்து வீடியோ போட வைக்கும். Ciao.